ஏல மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் ஃபேமிலி இலக்காயு ஃபேமிலி இருக்காங்களே, அவங்கள பற்றி இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். அவங்க வீட்டில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க வீட்டில் பீரோலில் வச்சுருந்த அந்த தங்கச்சி வளையலையும் மோதிரத்தையும் காணும். இது வந்து யார் தூக்கிட்டு போனா? வீட்டில் இருக்க ஆள் தூக்குச்சா, இல்லை வெளியே இருக்க ஆள் திருடன் தூக்கிட்டு போனானா? வீட்டு திருடனா இல்லை வெளியே திருடனா? யார் திருடனா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்காயு ஃபேமிலியில் வந்து வர பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல சண்டை இல்லாமல் அழகாக போய்கிட்டு இருக்குது, குடும்பம் போய்கிட்டு இருக்குது. முத நாள் பார்த்தீங்கன்னா சென்னையில் போய் இடம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்க்கும்போது பீரோவில் வச்சுருந்த வளையலையும் மோதிரத்தையும் காணோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த தங்கச்சி அந்த அண்ணனை சந்தேகப்படுது. அந்த அண்ணன் இந்த தங்கச்சியை சந்தேகப்படுதாங்க. நீ வந்து எடுத்து ஒளிச்சு வச்சுருப்பேன்னு இந்த அண்ணன் சொல்கிறாரு. இந்த தங்கச்சி சொல்லுது, நீ வந்து வீட்டுக்கு எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர? உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்க, வீடை திறந்து போட்டு உன் பாட்டுக்கு போயிருத, அதனால் யாரோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு தங்கச்சி சொல்லுது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அண்ணன் தங்கச்சியை, நீ வந்து எங்கேயாவது ஒளிச்சு வச்சுருப்ப, இல்லை வேறு யாராவது உங்கள் அப்பாட்ட யார்ட்டா கொடுத்துருப்பேன்னு சொல்லி இந்த அண்ணன் சொல்லுதாரு. நான் ஒன்று சொல்கிறேன், அண்ணே, உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, தங்கச்சி மேலேயும் தப்பு இருக்குது. ஏன் தெரியுமா? நீங்கள் வந்து வீட்டுக்கு வரீங்களா, வீட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து முதல்ல குடிச்சிட்டு வராதிங்க. குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிதானம் இல்லாமல் போயிடுது. இது நான் சொல்லுறேன், நம்ம தங்கச்சி சொல்லுது. சரிங்களா? குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் கதவை திறந்து போட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. வீட்டுக்கு வர எவனாவது இருந்தாங்கன்னா வந்து இந்த நகையை இதை களவான்ட்டு போயிடுறாங்க. இப்படி தான் ஒரு தடவை பணத்தை காணன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இப்போ நகையை காணன்னு சொல்லி இப்போ பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணே, வீட்டில் நம்ம வந்து சிசிடிவி கேமரா மாட்டணும், அப்போ தான் வந்து யார் எடுத்துகிட்டு போனான்னு தெரியும் அப்படிங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த சிசிடிவி மாட்டிருந்தா ஓகே. இன்னுமே வந்து தப்பு நடந்துருச்சு, இன்னமும் வந்து சிசிடிவி மாட்டி நமக்கு என்ன பிரயோஜனம்? நீங்களே சொல்லுங்கள். சரி, ஓகே, ஒரு வேளை நம்ம சிசிடிவி மாட்டினா இனிமேல் எதுவும் தவறு நடக்குது அப்படின்னா அது முன்கூட்டி நமக்கு தெரியும். சரிங்களா? அதனால் 2 பேரும் கவனமாக இருங்க, சண்டை கண்டை போடாதீங்க. வேறு நீங்கள் குடிக்கிறத நுப்பாட்டுங்க. தங்கச்சி, நீங்களும் அண்ணனை வந்து தப்பாக நினைக்காதீங்க. சரியா? ஆண்களுக்கு பல ஒரி இருக்கலாம், ஆனால் முதல்ல குடிக்கிறது தவறு தான். நீங்களும் அதேமாதிரி கொஞ்சம் வீட்டில் கவனமாக இருங்க தங்கச்சி. வீடை வந்து பூட்டி சாவி எங்கேயாவது ஒளிச்சு வைங்க, சாவி தெரிய இடத்துல வைக்காதீங்க. சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, 2 பேரும் சண்டை போடாமல் இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி சொல்லாமல் இருங்க. இதுதான் என்னோடய கருத்து. சரி, ரைட் நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கி விட்ருங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.